9வது ஸ்லோகம். ஜென்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அவதாரத்தினுடைய நோக்கமானது பகவானால் கூறப்பட்டது. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு க்ளானிகி என்றால் இடையூறு வருகின்றதோ, அதர்மத்திற்கு எழுச்சி எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது என்னை நான் பிறப்பித்து கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் பகவானுடைய உடல். இந்த உலகம் நிலை பெற வேண்டும் என்றால் தர்மம்தான் காரணம். அந்த உலகத்தினுடைய நிலைக்கு எது சீர்கேடாக அல்லது எது தடையாக வருமோ அந்த அதர்மத்தை நீக்க தான் தன்னை பகவான் வெளிப்படுத்தி கொள்கின்றார். பிறகு அடுத்த கேள்வி, எப்படி பகவான் தன்னை வெளிப்படுத்துகின்றார்? தர்மத்தை பகவான் எப்படி காக்கின்றார்? முதலில் எப்பொழுது வெளிப்படுகிறார் என்றால், தர்மம் நிலை குலையும் பொழுது எப்படி தர்மத்தை காக்கின்றார்? 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். தர்மம் என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு இடத்தில் வைத்து காப்பதற்கு. தர்மத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்து தர்மம் இருக்கும். ஆகவே தர்மத்தை பின்பற்றுபவர்களை காத்தும், அதர்மம் என்பதும் ஒரு பொருள் அல்ல, அதர்மத்தை பின்பற்றுபவர்களை சார்ந்து இருக்கும். அந்த பின்பற்றுபவர்களை அழித்தும் அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நான் காக்கின்றேன் என்று கூறினார். எந்த ஒரு கலையும் எந்த ஒரு அறிவும் அந்த அறிவை பின்பற்றுபவர்கள், கலையுடன் இருப்பவர்களை சார்ந்து இருக்கும். எந்த கலையாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த கலையை உடையவர்களை பாதுகாக்க வேண்டும். அதே அடிப்படையில் தர்மத்திலும் தர்மத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் தர்மியை பாதுகாக்க வேண்டும். அதர்மத்தை நீக்க வேண்டுமென்றால் அதர்மிகளை நீக்க வேண்டும். அந்த காரியத்தை நான் யுகே யுகே என்று சொன்னார். அதற்கு பொருள் பார்த்தோம். அவ்வப்பொழுது, அந்தந்த காலத்தில் நான் தோன்றுகிறேன். அதற்கு அடுத்ததான 9வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்த கருத்து, பகவான் சாதன சாத்தியத்தை கூறுகின்றார். சாத்தியம் என்பது மோக்ஷம், சாதனம் என்பது ஞானம். ஞானம் என்ற சாதனையை ஒருவன் அடைந்து மோக்ஷம் என்ற சாத்தியத்தை அடைய வேண்டும். அதை எப்படி கூறினார்? ஜென்ம கர்ம சமே திவ்யம். என்னுடைய திவ்யம் கர்ம ஜென்ம, என்னுடைய மேலான ஜென்மத்தையும் மேலான கர்மத்தையும் யார் உள்ளபடி அறிகிறார்களோ தத்துவதக வேத்தி. இதில் பகவானுடைய ஜென்மம் என்ன என்றால், நம்முடைய ஜென்மத்தை போல கர்ம வினையினால் வந்தது அல்ல. பகவானுடைய ஜென்மத்திற்கு பாப புண்ணியம் காரணமல்ல, உலகத்தில் இருக்கின்ற பாப புண்ணியம் கர்மம்தான் காரணம். அவர்க்கு சுயமாக பாப புண்ணியம் இல்லை என்பதும், பிறகு உண்மையில் அறிவினுடைய அடிப்படையில் சைத்தன்யத்தின் அடிப்படையில் பகவானுக்கு ஜென்மம் இல்லை என்ற ஞானம்,
இனி பகவானுடைய கர்மம் என்னவென்றால் தர்மத்தை நிலைநாட்டுதல். பகவான் தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்று உணர்தல். பிறகு இப்படிப்பட்ட அறிவை தத்துவதக என்பதை நாம் முக்கியமாக பார்த்தோம். சரியாக யார் புரிந்து கொள்கிறார்களோ, எல்லோருக்கும் கடவுளை பற்றிய ஞானம் இருக்கும், ஆனால் அந்த அறிவானது சரியாக இல்லை. கடவுளை பற்றிய ஞானம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கின்றது. இங்கு பகவான் உண்மையில் யதார்த்தமாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ, த்யக்த்வா தேகம், அவர்கள் உடலை விட்டு புனர்ஜென்மத்தை அடைவதில்லை, விதேக முக்தியை அடைகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? என்னை அவர்கள் அடைகிறார்கள். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் தொடர வேண்டும். 10வது ஸ்லோகம். வீதராக பய க்ரோதாஹ மன்மயா மாமுபாஸ்ருதாஹ பகவோ ஞானதபஸா பூதா மத்பாவமாகதாஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சாதனைகளை படிப்படியாக கூறுகின்றார். இப்படிப்பட்ட சாதனைகள் வழியாக சாத்தியம் மோட்சத்தை அடைகிறார்கள், அடைந்தார்கள் என்று பகவான் கூறுகிறார். இதில் 2 கருத்துக்கள் வருகின்றது. ஒன்று, அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் கூறுவது போல உங்களை யாராவது சரியாக புரிந்து கொண்டு மோட்சத்தை அடைந்தவர்கள் இருந்தார்களா? இப்படி யாராவது மோட்சத்தை அடைந்தார்களா? அப்படி அடைந்திருந்தால்தானே நானும் அடைய முடியும் என்ற சந்தேகத்தில், இப்படி யாராவது வாழ்க்கையில் அடைந்திருக்கிறார்களா என்றால் அதற்கு பகவான் இங்கு பதில் சொல்கின்றார். பலர் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். பகவக அப்படின்னு சொல்றார். இதற்கு முன் பலர் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இது உனக்கு மட்டும் வருவது அல்ல, பலர் சம்சாரத்தை உணர்ந்து மோட்சத்தை அடைந்தார்கள் என்று இந்த ஞானம் மீண்டும் பரம்பரையாக வந்தது என்பதை காட்டுகின்றார். பிறகு எப்படி மோட்சத்துக்கு வந்தார்கள், இறைவனுடன் ஐக்கியம் எப்படி ஆனார்கள், அந்த படியை முதலிலிருந்து பகவான் கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், மோக்ஷம் என்பது பரம்பரையாக வந்தது என்பது ஒரு கருத்து. 2வது கருத்து, சாதனைகள் படிப்படியாக கூறப்படுகின்றது. இதிலும் பகவான் உண்மையில் சாதனைகளை நேரடியாக சொல்லாமல் அந்தந்த சாதனையினுடைய பலனை கூறுகின்றார். அதிலிருந்து நாம் சாதனைக்கு செல்ல வேண்டும். இந்த பலனை அடைந்து அதற்கு பிறகு இந்த பலனை அடைந்து அதற்கு பிறகு இந்த பலனை அடைந்து மோட்சத்துக்கு வருகிறார்கள்னு சொல்லி ஒவ்வொரு சாதனையினுடைய ரிசல்ட் பலனைத்தான் கூறுகின்றார். அதிலிருந்து இந்த பலனை அடைய என்ன சாதனை என்று நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ சாதனை எப்படி கிடைக்கின்றது என்றால் பலத்திலிருந்து சாதனைக்கு செல்கின்றோம். இந்த பலனை அடைந்தார்கள் என்றால் எந்த சாதனை என்று நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு சாதனையாக பார்க்கலாம். இங்கு பகவான் சாதனையை நேரடியாக சொல்லவில்லை, சாதனையிலிருந்து கிடைக்கின்ற பலனை சொல்கின்றார். முதலில் என்ன பலனை அடைந்தார்கள்? வீத ராக பய குரோதாகா. இது அவர்கள் அடைந்த முதல் பலன். ஒரு மனிதன் அடைய வேண்டிய முதல் பலன். வீதக என்றால் நீங்கிய,
விலகிய, விலக்கப்பட்ட என்று பொருள். எதை அவர்கள் விலக்கப்பட்டார்கள், எதை அவர்கள் நீக்கினார்கள்? மூன்றை பகவான் கூறுகிறார். ராக பய குரோதக. எல்லாமே நமக்கு தெரிந்த சொல். ராகம், பயம், குரோதம் இவைகளை நீக்கியவர்களாக. இதுதான் ஒரு சாதகன் அடைய வேண்டிய முதல் படி. இதை வச்சுட்டு அடுத்த சாதனைக்கு செல்லக்கூடாது. சென்றாலும் அடுத்த சாதனை அதனுடைய பலனை கொடுக்காது. ராகக என்றால் என்ன? ஒரு விஷயத்தில் விஷயேஷு ரஞ்சனாத்மக விருத்திகி. ரஞ்சனம் என்றால் ஒட்டி கொள்ளுதல் என்று பொருள். விஷயேஷு என்றால் இன்பத்தை கொடுக்கும் பொருள்களில், ரஞ்சனாத்மக புத்தி என்றால் அதில் பற்றி கொள்ளுதல். அந்த பொருளிடம் மனதானது பற்றி விடுகின்றது. அந்த பொருள் நம்மை பார்த்துட்டு போயிடும், ஆனால் மனம் அந்த பொருளை பற்றி கொண்டு இருத்தல். அதற்கு பெயர் ராகக. இது இசையில் வர்ற ராகம் அல்ல. இந்த ராகம் என்றால் ஒட்டி கொள்ளுதல். இதனுடைய பொருள் பற்று. தமிழ் என்ன சொல்லுவோம்? பற்று என்று சொல்வது. பற்றுன்னு சொன்னால் எதில் பற்று? எந்த பொருள் சுகத்தை கொடுக்கின்றதோ அதில் பற்று. ஏன்னா பாம்பு மேலையெல்லாம் பற்று வராதே. நமக்கு எது சுகத்தை கொடுக்குமோ அதில் பற்று. அப்படி பற்று வந்தால் அதிலிருந்து ஓடணும்னு பற்று வரும். அப்படி விஷயம் சுகத்தை கொடுக்கின்றதில் நமக்கு மனதில் இருக்கின்ற பாவனை ராகக. இனி பயம் என்றால் என்ன? விஷய நாச நிமித்தம் பயம். எந்த பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த பொருள் அழிந்து விடுமே என்ற பயம். ஒரு பொருளில் நமக்கு பற்று இல்லை என்றால் அந்த பொருளை குறித்த பயம் நமக்கு இருக்காது. அதனால் எனக்கு எந்தெந்த விஷயத்தில் பயம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தோம்னா என்ன முடிவு பண்ணிடலாம்? அந்தந்த விஷயத்தில் பற்று இருக்கிறது. பற்று இல்லாத இடத்தில் பயம் இருக்காது. அப்படி இருந்தாலும் சும்மா சொல்லுவோமே தவிர பயம் உண்மையில் இருக்காது. பற்று இருக்கிற இடத்துல எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம், அது சும்மா சொல்கிறோமே தவிர பயம் இல்லாமல் இருக்காது. இப்போ இந்த பில்டிங்கில் எனக்கு பற்று இருந்ததுன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல, அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வருகின்ற நாசம் எனக்கு வருகின்ற நாசம், அதை குறித்து பயம் நமக்கு வரும். இப்போ பயம் என்பது ராகத்தினுடைய விளைவு. பற்றினால் வருகின்றது பயம் என்ற உணர்வு. இனி அடுத்தது என்னன்னா குரோதக. இதை பற்றி நம்ம சொல்லணுமோ? கோபம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்தில் அல்லது பலருக்கு அது அவர்களுடைய சுபாவமாக இருப்பது கோபம், குரோதம். இந்த குரோதம் ஏன் வருகின்றது? அங்கேயும் ராகந்தான் மூலம். விஷயத்தை அனுபவிக்க யார் விக்னம், தடை செய்கிறார்களோ அவர்களிடம் கோபம். நம் விரும்புகின்ற விஷயத்துக்கு யார் குறுக்கே இருக்கிறார்களோ அவர்களிடம் வருவது கோபம். ராகம்ங்கிறது ஒன்று தான். அது நாம் அனுபவிக்கின்ற விஷயத்திற்கு தடையாக இருப்பவர்கள் நம்மை விட பலமாக இருந்தால் பயம் வந்துடும். நம்மை விட பலகீனமார்களாக இருந்தால் அவர் மீது குரோதம் வரும். ஆஃபீஸில் பாஸ் ஏதாவது சொல்லிவிட்டு அங்கே குரோதம் வந்ததுன்னா சீட்டை கிழிச்சிடுவான். அதனால் அந்த குரோதம் நேராக வீட்டுக்கு வந்துடும். அங்கே என்ன வரும்னா பயம் நமக்கு வரும். இப்போ இதிலிருந்து ராகம் என்பது பயமாக, குரோதமாக வடிவெடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் எதற்கு பகவான் சொல்கிறார்னா வீதக, இதிலிருந்து விடுபட்டவர்கள். இது முதல் சாத்தியம் அல்லது முதலில் ஒருவன் அடையப்பட வேண்டிய நிலை. இது முதலான்னு சில பேர்த்துக்கு சந்தேகமாக வந்துடும். இதுவே ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தெரியலாம். தெரிந்தாலும் இதுதான் முதல் படி. கோபம், பயம், பற்று நீங்கிய மனம். இனி
இது எதனால் அடையப்படும்? உண்மையிலேயே நான் பதில் சொல்லக்கூடாது, கர்மயோகமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கே தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட பலன் எந்த சாதனையில் அடையப்படும் என்றால் கர்மயோகம் என்ற சாதனையினுடைய பலன் இது. இப்போ முதல் சாதனை என்ன? கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் ஆச்சு. சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா தார்மீக ஜீவனம், தர்மத்தினுடைய பலன். தர்மத்தினால் பாபத்தை விடுகின்றான் என்று சாஸ்திரம் இருக்கின்றது. அங்கு பாபம்னு சொன்னால் மனதில் இருக்கின்ற காமக்ரோதங்கள் அனைத்தும். இந்த இடத்துல 3 தானே பகவான் சொல்லியிருக்காருன்னு விட்டுவிடக்கூடாது. எல்லா விதமான மனதில் இருக்கின்ற அசுத்தங்கள். இதை எப்படி சொல்லலாம்? சித்த அசுத்தியை விடுகின்றான், மதம் ஆச்சரியம் எல்லாவற்றையும் விடுகின்றான். கர்மயோகம் என்ற சாதனையை செய்து தர்மப்படி வாழ்ந்தால், சில பேர் கேட்பார்கள், தர்மப்படி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், இருக்கிறதெல்லாம் நஷ்டம்தானே ஆகுதுன்னு சொல்லி பகவான் பிரயோஜனம் சொல்றார். பொருள் நஷ்டமாகலாம், நீ நஷ்டம் அடைவதில்லை, நீ லாபத்தை அடைகின்றாய். எல்லா பொருளும் இருந்து நானே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி? இங்கே பகவான் சொல்றார், பொருள் இல்லாட்டியும் நீ உன்னிடத்தில் இருந்தால் அது மோட்சம் அல்லது அது உயர்வு, அந்த பலனை அடைகின்றாய். ஃபஸ்ட்டு சாதனை கர்மயோகத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தியவர்கள். அடுத்த சாதனை மன்மயாகா. இதற்கு 2 அர்த்தம் இருக்கின்றது. மன்மயாகா என்றால் என் மயமாக இருப்பவர்கள். இங்கே மத் என்ற சொல் பகவானை குறிக்கின்றது. என் மயமாக இருப்பவர்கள். சிலதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அல்லவா, அவர் இசையை கேட்டு அப்படியே மெய் மறந்துட்டார், தன்மயம் ஆயிட்டார்னு சொல்லுவோம் அல்லவா. அப்படி பகவான் சொல்றார், இந்த சாதகன் என் மயமாகிவிட்டான்னு சொல்றார். இது எதை குறிக்கின்றது? ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதன் மயம் ஆகிவிடுவது என்பது எதை குறிக்கின்றது? இந்த காலத்து குழந்தைங்க டிவி பார்க்குற மாதிரி, அது டிவி மயம் ஆகிவிடுவார்கள். அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டோம், எங்கே சாப்பிட்டோம் ஒன்றும் தெரியாது. அந்தளவுக்கு எப்படி ஒன்றில் மனதை பற்றி வைத்தால் அனைத்தையும் மறந்துவிட்டு அதன் மயம் ஆகின்றோமோ, அப்படி இங்கே பகவான் சொல்றார், அவர்கள் அனைத்தையும் விட்டு என் மயம் ஆகி இருக்கிறார்கள். இந்த சொல் பக்தி என்ற சாதனையை குறிக்கின்றது. பக்தி அல்லது உபாசனம். முதல்ல கர்மயோகம் கர்மயோகம்னு ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தான். எப்படி? எல்லாம் தர்மம் பண்ணணும், சேவை பண்ணணும்னு சொல்லி. கடைசியில் சித்த சுத்தி வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் வேண்டாம், பகவானை நினைத்து கொண்டே இருக்கலாம்ங்கிற மனப்பக்குவம் வந்து விட்டது. ரஜோகுணம் நீங்கி சத்துவகுணம் வந்துள்ளது. மன்மயாகா. இப்போ மன்மயாகா என்பது உபாசனம் என்ற சாதனையை குறிக்கின்றது. உபாசனம் அல்லது பக்தி என்ற பாவனையினால் இறைவனையே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு பொருள். 2வது பொருளை பிறகு பார்க்கலாம். இனி அடுத்த சொல் மாம் உபாஸ்ருதாஹா. மாம் என்றால் என்னை, உபாஸ்ருதாஹா என்றால் சரணடைந்தவர்கள் ஆகிறார்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுவும் சாதகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாவனை. பகவானை சரணடைதல். பகவானை சரணடைதல்னா என்ன அர்த்தம் என்றால், பகவானை நம்புதல். பகவான் நம்மை காப்பார் என்று பகவானை நாம் நம்புதல். அந்த நம்பிக்கை, பகவானிடத்தில் இருக்கின்ற உறுதி சரணடைதல். நம்ம சாதாரண லைஃப்லையும் சொல்லுவோம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் ஒரு பெரியவரிடம் போய் சொன்னோம்னா, எல்லாம் எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இருக்கின்றேன், எல்லா விதத்திலையும் உனக்கு உதவி செய்கின்றேன், நீ துயரப்படாதே அப்படின்னு அர்த்தம். நான் பகவானிடம் சரணடைந்து விட்டேன்னு சொல்லி துயரப்பட்டுட்டு இருந்தோம்னா என்னன்னா,
சரணடையவில்லை என்று பொருள். உண்மையாக நம்பிவிட்டால் என்றால் துயரம் என்பது கிடையாது. இப்போ மாம் உபாஸ்ருதாக என்றால் சரணாகதியை அடைந்தவர்களாக. இப்போ இந்த இரண்டு சொல்லும் கர்மயோகத்தை தொடர்ந்து பக்தி என்பதும் அந்த பக்தியில் இருக்கின்ற முக்கியமான பாவனையையும் பகவான் கூறுகின்றார். உண்மையில் உபாசனைங்கிற சாதனையை பகவான் சொல்லலை, உபாசனைங்கிற சாதனையில் பகவான் மயமானார்கள், அந்த பலனை அடைந்தார்கள். பக்தி என்ற பாவனையில் சரணாகதியை அடைந்தார்கள், பலனாக அடைந்தார்கள். பிறகு இரண்டாவது வரியில் பகவக ஞான தபசா. பகவக என்றால் பலர். இந்த மாதிரி ஒருவர் இருவர் அல்ல, பலர் இந்த நிலையை அடைந்தார்கள். பிறகு அடுத்த சாதனை என்ன செய்தார்களாம்? ஞான தபசா, ஞானம் என்ற தவத்தினால், ஞானம் என்ற தபத்தால், தவத்தினால். அதனுடைய பலன் என்ன? இந்த இடத்துல ஞானம்ங்கிற சாதனையை பகவான் சொல்றார் நேரடியாக. ஞானம்ங்கிற தபம் செய்தால் என்ன பலனை அவர்கள் அடைந்தார்கள்? அடுத்த சொல் பூதாகா. பூதாகா என்றால் தூய்மை அடைந்தார்கள். பூதாகான்னு படிக்கக்கூடாது, தமிழ் எல்லா பூ ஒன்று தான். இங்கே பூதாகா என்றால் புனிதம் நல்லா சொல்வோம் அல்லவா, அந்த தூய்மையை அடைந்தார்கள். பியூரிஃபைடுன்னு அர்த்தம். ஞானம் என்ற தவத்தினால் தூய்மை அடைந்தார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே ஒரு தூய்மையை அடைந்துள்ளார்கள். ராகம், பயம், குரோதம் இவைகள் மனதிலிருந்து செல்வதே ஒரு விதமான தூய்மை. அதற்கு பிறகு என்ன தூய்மை இருக்க வேண்டும் அடைவதற்கு? ஞானம்ங்கிற தபஸ் செய்து என்றால் அதற்கு பிறகு அசுத்தம் இருக்கின்றது. முதலில் மன தூய்மையை அடைந்தார்கள், சாதாரணமாக நம்ம சொல்கிற சித்த சுத்தி. அதற்கு அடுத்தது என்னவென்றால் சித்த அசுத்தி ஏன் வருகின்றது? காமம், குரோதம், பயமெல்லாம் ஏன் வருகின்றது? அதற்கு மூல காரணம் என்ன என்றால் சாஸ்திரம் அஞ்ஞானம், அறியாமை என்று சொல்கிறது. அறியாமையை மனசில் வச்சுட்டு நாம் அடையிற மன தூய்மைகளெல்லாம் ரிலேட்டிவ், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். எப்படி என்றால் உடலில் ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கான உண்மையான காரணத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அதனுடைய எக்ஸ்பிரஷன், அதனுடைய வெளிப்பாட்டை மட்டும் க்யூர் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்குவோமே. இப்போ பல்லில் ஏதோ ஒரு தகராறு இருக்குது, அதனால் தலைவலி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்குவோமே. தலைவலிக்கு மட்டும் நம்ம மருந்து சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா எப்படின்னா அது கொஞ்ச நாள் மருந்து இருக்கிற வரைக்கும் வலிக்காது, அதற்கு பிறகு மீண்டும் வரும். காரணம், அதனுடைய காரணம், வலியினுடைய காரணம் உள்ளே இன்னும் இருக்கின்றது. அதே போல ராகம், துவேஷம், பயம், குரோதம் இவைகளெல்லாம் கர்மயோகத்தினால கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு மூல காரணமான அஞ்ஞானம், அறியாமை, ஷரீர அபிமானம் போகவில்லை. ஆகவே இங்கு பூதாகா என்றால் ஞான என்ற தபம் செய்து தூய்மை அடைந்தார்கள் என்பது அறியாமையிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அறியாமை என்ற அசுத்தத்திலிருந்து தூய்மை அடைகிறார்கள். இப்போ அறியாமையும் இல்லை, அறியாமையினுடைய விளைவும் அவர்களிடம் கிடையாது. ஏன்னா முதல்லையே ராகம், பயம், குரோதமெல்லாம் போயாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஞான தபஸ் பண்ணி எதுக்கு தூய்மை அடையணும்னா அங்கே அஞ்ஞானம் இருப்பதனால் ஞானம் என்ற தபத்தை செய்து தூய்மை அடைந்தவர்கள். அதுதான் அப்சல்யூட், முழுமையான தூய்மை. இனி அடுத்த சொல் ஞான தபஸ் என்றால் என்ன? தபம் என்ற சொல் பொதுவான சொல். நாம் செய்கின்ற எல்லா சாதனைக்கும் தவம் என்று சொல்லலாம். உபவாசம் இருந்தாலும் தபஸ் தான், செருப்பு போடாமல் நடந்து போனாலும் தபஸ் தான், கோயிலுக்கெல்லாம் போனாலும் தபஸ் தான், எல்லாமே தபஸ் தான்.
நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை கட்டுப்படுத்துவதற்காக செய்கின்ற எல்லா சாதனைக்கும் தவம் என்று பெயர். இங்கு ஞானம் என்ற தபம் என்றால் ஞானத்திற்காக செய்யப்படுகின்ற சாதனை. தபஸ் ஞானத்திற்காக என்ன செய்யறோம்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஞான தபஸ் நான் பண்ண போறேன்னு கிளாஸ் விட்டு எங்காவது போயிட்டோம்னா அது என்னன்னா அது அஜ்ஞான தபஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுதான் ஞான தபஸ். கஷ்டம் தானே, மழை காலத்தில் ரோடெல்லாம் வெட்டி போட்டு அதில் நடந்து போகிறது அவ்வளோ சுலபம் இல்லையே, தபஸ் தான். அப்படி ஞானத்துக்காக நாம் செய்கின்ற தியாகம், முயற்சி, அதெல்லாம் என்ன? ஞான தபஸ். மற்றதையெல்லாம் தியாகம் செய்து சாஸ்திரத்தை கேட்டல் ஞான தபஸ். கேட்ட சாஸ்திரத்தை சிந்தித்தல் ஞான தபஸ். சிந்தித்த ஞானத்தில் நிலை பெற முயற்சி செய்தல் ஞான தபஸ். இப்போ ஞான தபம்னு என்ன? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த மூன்றையும் பகவான் ஞான தபசா என்று சொல்றார். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுமா? பூதாகா, தூய்மையை அடைகின்றோம். தூய்மை அடைஞ்சதற்கு அப்புறம் என்ன அடையணும்னா, எல்லா சாதனையும் பண்ணி தூய்மை அடைஞ்சாச்சு, அஜ்ஞானமும் நம்மை விட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்மை விட்டு போகணும்னா, பகவான் சொல்கிறார், உன்னை விட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் யார் இருக்கான்னா நீயும் நானும் ஒன்று தான்னு சொல்கிறார். மத் பாவம் ஆகதாகா, தூய்மை அடைந்தவர்களாக. மத் பாவம் என்றால் என்னுடைய சொரூபமாக ஆகிறார்கள். அஞ்ஞானமானது நீங்கிவிட்டால் அந்த ஜீவன் ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றான். மத் பாவம்னா என்னுடைய சொரூபத்தை ஆகதாக அடைகிறார்கள். இது கடைசி ரிசல்ட். பகவானை அடைதல், மோட்சத்தை அடைதல் என்பது கடைசி பகுதி. அதற்கு முன்னாடி கர்மயோகம் பண்ணுறோம், பகவான் மீது பக்தி செலுத்துகின்றோம், பகவானிடம் சரணடைகின்றோம், பிறகு விசாரம் செய்கின்றோம், பிறகு பகவானிடம் ஐக்கியம் என்ற ஞானத்திற்கு வருகின்றோம். இதனால் நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொல்கிறீர்கள், ஒரு இடத்துல ஈஸ்வரனுக்காக கர்மயோகம் பண்ணு, ஈஸ்வரனை தியானம் செய், ஈஸ்வரனை சரணடைய வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்றால், கடைசி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஈஸ்வரன் வேறு, நாம் வேறு தான். அதில் சந்தேகமே கிடையாது. ஈஸ்வரனை நாம் வேறாகத்தான் பார்க்கணும். அவர் நமக்கு கர்மத்தினுடைய பலனை கொடுப்பவர், நமக்கு சக்தியை கொடுப்பவர். இவ்விதம் சாதனையினுடைய படியில் ஈஸ்வரனை வேறாகத்தான் பாவிக்க வேண்டும். சாத்தியம்தான் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்ற கருத்து. இனி இந்த ஸ்லோகத்தை முழுமையாக பார்த்தால் நமக்கு என்ன கருத்து கிடைக்கின்றது? சில சமயங்களில் சில ஸ்லோகத்தை அங்கங்கே பார்த்து தான் புரிஞ்சு வச்சுருப்போம். சேர்ந்து பார்த்தா அதில் ஒரு பியூட்டி இருக்குது. ஒரு மரத்தை தனியாக பார்த்தாலும் ஒரு அழகு இருக்குது. எல்லா மரங்களையும் சேர்ந்து பார்த்தா அது ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி அழகு இருக்குல்லவா? அப்படி நம்ம பார்க்கணும். கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு சொல்லினுடைய பியூட்டியை பார்க்கணும். அதெல்லாம் சேர்ந்த எப்படி பகவான் கோத்திருக்கார், அதை பார்த்தால் எப்படி நமக்கு வருகின்றது? கர்மயோகம் என்ற சாதனையில் மன தூய்மையை அடைந்து, உபாசனை என்ற சாதனையில் பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டு பகவானிடம் சரணடைந்து, ஞானயோகம் என்ற சாதனையில் அறியாமையை நீக்கி ஈஸ்வரனுடன் ஐக்கியம் ஆகின்றான். முழு வேதாந்தத்தையே பகவான் இங்கே அடக்கிட்டார். ரிசல்ட்டை சொல்வதன் மூலமாக அடக்கியிருக்கார். கர்மயோகம்ங்கிற வார்த்தை இங்கே சொல்லப்படவில்லை. கர்மயோகத்தினுடைய பலனை சொல்கிறார், உபாசனையினுடைய பலனை சொல்கிறார். பிறகு ஞான தபஸுங்கிறத நேரடியாக சொல்லி அதனுடைய பலன் அஞ்ஞானத்திலிருந்தும் விடுதலை அடைந்து என்னுடன் ஐக்கியம் ஆகின்றார்கள் என்று ஒரு சாதகன் முதல் படியிலிருந்து கடைசி படி வரை எப்படி செல்கின்றான் படிப்படியாக பகவான் கூறினார் இந்த ஸ்லோகத்தில்.
வீதராக பயக்ரோதாக மன்மயாக மாம் உபாஸ்ருதாக பகவக பலர், இந்த மாதிரி ஒருவர் இருவர் அல்ல, பலர் ஞானம் என்ற தவத்தினால், சாஸ்திரத்தை கேட்டல் சாஸ்திரத்தை சிந்தித்தல் என்ற தவத்தினால் தூய்மையடைந்தவர்களாக என்னுடைய சொரூபத்தை அடைந்தார்கள். இனி மன்மயாகா என்பதற்கும் மாம் உபாஸ்ருதாகா என்பதற்கும் நாம் ஒரு பொருள் பார்த்தோம். மற்ற விளக்காசிரியர்கள் வேறு ஒரு பொருளை கொடுக்கின்றார்கள். அதன்படி பார்த்தால் மன்மயாகா என்ற இடத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஈஸ்வரனும் நானும் வேறல்ல என்ற தியானத்தை செய்கிறார்கள். நம்ம சாதாரண உபாசனைன்னு சொன்னோம். அவர்கள் ஈஸ்வரனுடன் ஐக்கியமான உபாசனையை செய்கிறார்கள். மாம் உபாஸ்ருதாகா என்ற சொல்லுக்கு ஞான நிஷ்டையை அடைந்தவர்களாக என்று பொருள் கொள்கிறார்கள். அப்படி கொள்ளும் பொழுது வீதராக பயக்ரோதாகங்கிற இடத்திலேயே நம்ம கர்மயோகத்தையும் உபாசனையும் சேர்த்து மன்மயாகா ஈஸ்வரனை அபேதமாக நினைக்கிறார்கள், மாம் உபாஸ்ருதாகா ஞானத்தில் நிஷ்டையடைகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கடைசியில் நமக்கு என்ன வருகின்றது என்றால், கர்மயோகம் செய்து அதனால் மன தூய்மையை அடைந்து தியானம் செய்து உபாசனை செய்து ஈஸ்வரனை மனதில் நிறுத்தி ஈஸ்வரனிடம் சரணடைந்து சாஸ்திரத்தை கேட்டு சிந்தித்து ஞானத்தில் நிலை பெற்று தூய்மையானவர்களாக ஈஸ்வரனை அடைகிறார்கள். அதற்கு முன்னாடி எங்கேயோ இருந்தான், கடைசியில் என்னன்னா ஈஸ்வரனுடைய சொரூபத்தை அடைகிறார்கள். அதில் முக்கியமான வார்த்தை என்னன்னா பூதாகா தூய்மை அடைந்தவர்களாக. சில யாகங்கள்ல எல்லாம் பார்க்கலாம், சில கம்பங்கள் மற்ற கம்பங்களோட போட்டு வச்சிருக்கும். இந்த யாகத்துக்கு என்ன செய்வார்கள், அந்த யாகத்துக்கு அந்த கம்பத்தை நாட்டுவதுங்கிறது முக்கியமானது. உடனே அந்த கம்பத்தை ஒன்றை எடுத்து அதையெல்லாம் சுத்தமாக கழுவி அதுக்கு அந்த விபூதி எல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி யாகத்தில் நிறுத்தி விட்டார்கள் என்றால் அது தூய்மை அடையப்பட்ட பொருள். இப்போ அதையை நாம் வணங்குகின்றோம். அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, மற்ற கம்பங்களோடு அது கிடந்தது. அது தூய்மை ஆனவுடன் அதுக்கு என்ன ஸ்தானம் வந்ததுன்னா யாகத்துக்கு முக்கியமான அங்கம்ங்கிற ஸ்தானம் வந்தது. அதே போல சம்சாரத்திற்குள் உழன்று கொண்டிருக்கின்ற ஜீவன் இந்த மாதிரி படிப்படியாக தூய்மையானவுடன் ஈஸ்வர சுரூபமாக ஆகின்றான் என்று சாதனைகளை இங்கு பகவான் படிப்படியாக கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கருத்திற்கு வருகின்றார். 11வது ஸ்லோகம். ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. சென்ற ஸ்லோகத்தை படித்ததற்கு பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு பகவான் பதில் சொல்கின்றார். சந்தேகம் வரலையோ இல்லையோ, ஒரு சந்தேகத்தை நம்ம உருவாக்கணும். அந்த சந்தேகத்துக்கு பதில் பகவானுடைய ஸ்லோகம். என்ன சந்தேகம் நமக்கு வரலாம் என்றால், பலர் ஞான தபத்தினால் பகவானை அடைந்தார்கள். பகவான் என்ன சொன்னார், என்னை அடைந்தார்கள் பலர்னு சொன்னார். ஏன் எல்லோரும் அடையவில்லை என்ற சந்தேகம் வரலாம் அல்லவா? பலர்தான் உங்களை அடைந்தார்கள், ஏன் எல்லோரும் உங்களை அடையவில்லை என்றால், நீங்கள் மேலே அமர்ந்து கொண்டு இவனையெல்லாம் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? இவரெல்லாம் நம்ம ஆளாக எடுத்துக்குவோம்,
இவரெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஜீவர்களை உங்களை அடைவதற்கு யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? அல்லது மோக்ஷங்கிறது பகவான் நிர்ணயிப்பதா? அப்படி நிர்ணயிப்பது என்றால் அந்த பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு ராகத்வேஷம் இருக்குது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் நம்ம ஆளுனா தனி கவனிப்பு, வேறு ஆள் அப்படின்னு சொன்னால் தனி கவனிப்பு. அதே தானே பகவானும் பண்ணுறார். இவன் நம்ம ஆள் வச்சுக்குவோம், அவன் நம்ம ஆள் அல்ல விட்டுறலான்னு சொல்லி. இப்போ நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம் வந்துடுது? அவருக்கும் ராகத்வேஷம் இருக்கின்றது, நமக்கும் ராகத்வேஷம் இருக்கின்றது என்ற சந்தேகம் வரும் பொழுது பகவான் இங்கு பதில் சொல்கின்றார். எனக்கெல்லாம் ராகத்வேஷம் கிடையாது. பிறகு ஏன் எல்லோரும் மோட்சத்தை அடையவில்லை, எல்லோரும் உங்களுடைய பாவத்தை அடையவில்லை என்றால் அதற்கு பகவான் பதில் சொல்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? மோக்ஷம் என்பது அவரவர்கள் தேர்ந்தெடுப்பது, இறைவனால் கொடுப்பது அல்ல. பகவான் ராகத்வேஷத்தினுடைய அடிப்படையில் யாருக்கு மோட்சத்தை கொடுக்கவில்லை, அவரவர்கள் தேர்ந்தெடுப்பது என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். எப்படி கூறுகிறார் என்ற ஸ்லோகத்திற்குள் சென்று பார்க்கலாம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே. ஏ என்றால் எவர்கள், ஹூ அவர் அப்படின்னு அர்த்தம், யாரெல்லாம், எவர்கள், யதா எப்படி, மாம் என்னை, பிரபத்யந்தே வழிபடுகிறார்களோ அல்லது அணுகுகிறார்களோ. பிரபத்யந்தேனா என்ன பாவனையுடன் என்னிடம் வருகிறார்களோ, என்னிடம் எப்படி அணுகுகிறார்களோ, தான் ததைவ அகம் பஜாமி அவர்களுக்கு, ததைவ அந்த விதத்தில், நான் அகம் பஜாமி அனுக்கிரகம் செய்கின்றேன். இப்போ இதனுடைய பொருள் என்ன? எவர்கள் எப்படி என்னை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அப்படியே நான் அருள் செய்கின்றேன். ஏ எவர்கள், யதா எப்படி என்னை அணுகுகிறார்களோ, பிரார்த்தனை செய்கிறார்களோ, என்னிடமிருந்து எதை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அதன் மூலமாக நான் அனுக்கிரகம் செய்கின்றேன். இதற்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம் என்றால், ஒருவன் பகவானிடம் சென்று எனக்கு மோக்ஷம் வேண்டும் என்று கேட்டால் பகவான் மோக்ஷத்தை கொடுக்கின்றார். எனக்கு மன தூய்மை வேண்டும் என்று கேட்டால் பகவான் மன தூய்மையை கொடுக்கின்றார். எனக்கு பசுபுத்திராதி என்று சொல்லி பொருள் வேணும் என்று ஏதாவது ஒரு பொருளை லௌகிகமாக கேட்டால் பகவான் அதை கொடுக்கின்றார். இப்போ பகவான் என்ன சொல்றார்? யார் என்னிடம் எதை கேட்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு ராகத்வேஷம் கிடையாது. என்கிட்ட மோக்ஷங்கிறது பெரிய ஒன்று இருந்தாலும் அதை கேட்கலினா நான் கொடுக்க மாட்டேன். யார் என்னிடம் எதை கேட்கிறார்களோ நான் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றேன். இப்போ யதா என்ற சொல்லினுடைய பொருள், ஏ யதான்னு இரண்டாவது சொல் இருக்கின்றது. அந்த யதா என்றால் ஏன பிரகாரேன, எந்த பிரகாரத்தில். எந்த பிரகாரத்தில் என்பதனுடைய பொருள் எந்த பலனை நோக்கி என்னிடம் வருகிறார்களோ. யத் பலார்த்திதயா. இப்போ யதா என்றதனுடைய பொருள் எந்த பலத்தை நோக்கி என்னிடம் வருகிறார்களோ. தான் ததைவ என்பதனுடைய பொருள் அந்த பலத்தை, தத் பலதானேன, அந்த பலத்தை கொடுப்பதன் மூலமாக நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றேன். இப்போ எந்த பலத்துடன் என்னை நோக்கி ஒருவன் வருகிறானோ அந்த பலத்தை கொடுப்பதன் மூலமாக நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றேன். அதனுடைய பொருள் என்ன? ஒருவனுக்கு மன தூய்மை வேண்டும் என்கிட்ட வந்தா மன தூய்மையை கொடுக்கின்றேன். ஒருவனுக்கு என்ன பாவனையில் வருகிறானோ அதை நான் கொடுக்கின்றேன்.
இது தெரியாமல் தான் சில பேர் கோயிலில் போய் நின்று பகவான் கூட சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, பெரிய லிஸ்ட்டு, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பகவானுக்கே தெரியும். உள்ளே போகும்போதே இந்த ஆள் எதுக்கு வர்றார் அப்படிங்கிறது பகவானுக்கே தெரியும். அதனால் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம மனசாந்திக்கு சொல்லலாம். உனக்கு சில பேர் கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க பகவானிடம், உனக்கு கண் இருக்கா காது இருக்கான்னெல்லாம் சொல்லி. நான் இவ்வளவு தூரம் புஷ்பம் போட்டெல்லாம் பூஜை பண்ணுறேனேன்னு, அந்த புஷ்பத்துக்கு காசு கொடுத்ததே பகவான் தான், கொடுக்கறனே நீ இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறியான்னு சொல்லி கேட்பார்கள். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும், உள்ளே வரும்பொழுதே நீங்கள் என்ன பாவனையில் வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் என்னென்னா, எனக்கு ராகத்வேஷமே இல்லாத காரணத்தினால் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்தர்றேன். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்கின்றேன், கேட்காததை நான் கொடுப்பதில்லை. சில சமயம் அந்த தப்பை நம்ம பண்ணுவோம். யாராவது ஒன்று கேட்கலின்னா இல்லை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பகவான் போல் இருக்கணும். யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டும். நம்மக்கிட்ட வேதாந்தத்தை கேட்காம நம்ம வேதாந்தத்தை கொடுக்கவே கூடாது, அதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறவேன்னு சொல்லி. இப்படி அல்ல, யார் எதை கேட்கிறார்களோ அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். திடீர்னு பகவானுக்கு ஒரு அன்பு அதிகமாகி ஒருவன் வந்து எதையொன்று கேட்குறான், பகவான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னார்ன்னு என்ன ஆகும் தெரியுமோ, அவனுக்கு பகவான் மீது கோபமே வந்துடும். இப்போ ஒருவன் வருகின்றான், வந்து எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணுன்ட்டு வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றான். எனக்கு இருக்கிற போஸ்ட்டு பத்தாது, இதுக்கு அதிக போஸ்ட்டு வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான். பகவான் பார்க்குறார், இவன் ரொம்ப நல்ல பையனாச்சு, இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி, மோட்சம் வேணும்னா வைராக்கியம் வேணும், ஜாப்ல இருந்து அவனை நீக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நாஸ்திகன் ஆயிடுவான். அவன் கேட்குறது ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு பொதுவாக பகவான் வந்து ஜாப்லேருந்தே எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே. பகவான் நினச்சிருக்கார், இந்த ஜாப் எல்லாம் இவனுக்கு எதுக்கு, இவனுக்கு அந்த ஜாப் எல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னால் எங்கிட்ட வந்து சேருவான்னு சொன்னால் அவன் வந்து சேர மாட்டான், வேறு எங்காவது போயிடுவான். அதனால் அவனுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரமோஷன் வேணால் ப்ரமோஷன் கொடுத்துட்றேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அப்படி யார் எதை கேட்கிறார்களோ அதைத்தான் பகவான் கொடுப்பாரே தவிர அதுக்கு அதிகமாக பகவான் கொடுத்துட மாட்டார். இங்கே சங்கரர் சொல்கிறார், ஒருவன் வந்து மோக்ஷத்தையும் லௌகிக சுகத்தையும் சேர்ந்து கேட்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா சில பேருக்கு வந்து ரெண்டையும் சேர்ந்து கேட்டு வச்சுருவோமே, மோட்சமும் வச்சுக்குவோம், இந்த சுகத்தையும் சேர்ந்து கேட்டு வச்சுக்குவோமே, பகவான் கொடுத்து தானே ஆகணும் என்றால் அது முடியாதுன்னு சொல்கிறார். காரணம் என்ன, மோக்ஷங்கிறதே லௌகிக சுகத்தில் இருக்கிற வைராக்கியம். லௌகிக சுகமும் வேணும் வைராக்கியம் வேணும்னா அது பகவானாலேயே கொடுக்க முடியாது. பகவானால் செய்ய முடியாத ஒன்று இருக்குன்னா இதுதான், எனக்கு வைராக்கியமும் வேணும் உலக சுகமும் வேணும்னு சொன்னால் அப்படி யாரும் கேட்க முடியாது. அதனால் பகவானுக்கு அந்த பிரச்சனையே வராது, ஏதோ ஒன்றை தான் கேட்க முடியும். எதை கேட்கிறார்களோ அதை நான் கொடுக்கின்றேன். இப்போ சங்கரர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எனக்கு வைராக்கியம் தேவை, விவேகம் தேவை, அறிவு தேவை, மன தூய்மை தேவை. மனதில் இருக்கின்ற ஆசை, கோபம், பொறாமை இவைகளெல்லாம் போகணும்னு ஒருவன் பிரார்த்தனை செய்தால் பகவான் அதை நீக்க உதவி செய்கின்றார். அதனால் நல்லா சோதனை கொடுப்பார். பக்தர்களை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்கள். அதனால தான் பக்த புராணம் படித்து சில பேர்த்துக்கு என்ன வந்துடும், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இருக்குது, பக்தி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். ஒரு உண்மையை பேச முயற்சி செய்தார் ஹரிச்சந்திரன், எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதை எதுக்கு நம்ம பேச முயற்சி பண்ணணும், அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி சிலருக்கு ஒரு எண்ணம் மாறி வந்துடும். எதுக்கு அந்த கதை சொல்லிச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக போயிடும். அப்படி நமக்கு தோன்றலாம். அதனால் பகவான் என்ன செய்வாரா, நீ எதை கேட்கின்றாயோ அதை நான் கொடுக்கின்றேன். சித்த சுத்தி வேண்டும் என்றால் அதுக்கு என்ன கஷ்டம் கொடுத்து எவ்வளவு பக்குவப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுறேன். எனக்கு சித்த சுத்தி எல்லாம் வேண்டாம், எனக்கு பொருள் வேணும், அல்லது வேறு ஏதாவது, சில பேர்த்துக்கு ஒரு நோய் உடம்பில் இருக்கும், அந்த நோய் போகணும்னு பகவானிடம் சென்றால் அதை பார்த்துக்கிறார். சில பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நேராக கோயிலுக்கு போவார்கள். சரி, அதையும் பகவான் சில சமயம் பார்த்துக்குவார். சில சமயம் என்ன அவன் அதிகமாக ப்ரே பண்ணியிருந்தான்னா அதை அங்கே பார்த்துக்குவார் பகவான். அப்படி இப்போ 2 பேரும் ஒரே கோயிலுக்கு திருப்பதிக்கு போகிறார், 2 சைடில் இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறார். பகவான் என்ன பண்ணுவார், உண்மையிலேயே பகவான் பாவம். இப்போ பகவான் என்ன செய்வார், பார்ப்பார்,
யாருடைய இன்டென்ஷன் பக்தி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கேஸை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுவேன். இதிலிருந்து இனி ஒன்று தெரிஞ்சுக்கணும். சில சமயம் பக்தி நடக்கலைன்னு சொன்னால், சில சமயம் நம்ம கேட்டது நடக்கலைன்னு சொன்னால் அடுத்த பார்ட்டி நல்லா ப்ரே பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்படி யார் எதை கேட்கிறார்களோ அதைத்தான் நான் கொடுக்கின்றேன். மோட்சத்தை கேட்காம மோட்சத்தை கொடுப்பதில்லை. ஆகவே எனக்கு ராகத்வேஷம் கிடையாது. இப்போ ஏ யதாமாம் பிரபத்யந்தே, யார் என்னை எந்த பலத்தை எதிர்பார்த்து என்னிடம் வருகிறார்களோ தான் அவர்களுக்கு ததைவ அதே விதத்தில் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். முண்டகோபனிஷத்தில் ஞானிகளிடம் 2 விதமான மனிதர்கள் வருகிறார்கள் சொல்லப்படுது. அப்படின்னு சொல்லல, ஞானிகளிடம் பூதி காமக, உலகத்தில் இருக்கிறது ஏதாவது அனுகிரகம் பொருள் அடையணும்னாலும் ஞானிகிட்ட போகலாம், ஞானம் வேண்டும் என்றாலும் ஞானிகிட்ட செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நிலையில் பகவான் இருக்கின்றார் என்று முதல் வரியில் மோக்ஷம் என்பது நான் தேர்ந்தெடுப்பதல்ல, பக்தர்கள் எப்படிப்பட்ட உணர்வில் என்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நான் அதை தருகிறேன் என்று சொன்னார். இனி 2வது வரிக்கு வருகின்றோம். மம வர்த்ம அணுவர்த்தந்தே மனுஷ்யாஹா பார்த்த சர்வசக. இங்க பகவான் என்ன சொல்கின்றார்? ஒருவன் மோட்சத்தை அடைய அதற்கான மார்க்கத்தை எடுத்து வாழ்ந்தாலும், ஒருவன் போகத்தை அடைய அதற்கான மார்க்கத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டாலும், எல்லா மனிதர்களும் என்னுடைய பாதையைத்தான் பின்பற்றுகிறார்கள். என்ன விலகி யாரும் செல்லவில்லைன்னு சொல்றார். ஒரு சூத்திரம், நூல் போல, அதிலிருந்து யாருமே விலகி செல்லவில்லை என்று பகவான் சொல்றார். மம வர்த்ம என்றால் என்னுடைய மார்க்கம், மம என்றால் என்னுடைய. இங்கெல்லாம் பகவான் இனிமேல் என்னுடையன்னு சொன்னால் ஈஸ்வரன் அர்த்தம். ஏன்னா அவர் அவதாரம்னு நம்ம பார்த்துள்ளோம். இப்போ என்னுடைய, ஈஸ்வரனாகிய என்னுடைய, வர்த்ம என்றால் மார்க்கம், பாதை, வழி. என்னுடைய வழியை அணுவர்த்தந்தே பின்பற்றுகிறார்கள். மனுஷ்யாகா மனிதர்கள். பார்த்த ஹே அர்ஜுன, சர்வசக எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் என்னுடைய மார்க்கத்தையே மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பகவானுடைய மார்க்கத்திலிருந்து யாரும் விலகிச் செல்லவில்லை. இதற்கும் பல கோணத்தில் அர்த்தம் சொல்லலாம். வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால், ஆனால் அந்த அர்த்தத்தில் இங்கே பகவான் பேசலை. அதனுடைய அர்த்தத்தில் பதில் பார்த்தால், எல்லோருமே பகவானுடைய பாதையில் வருகிறார்கள் என்றால் உண்மையில் எல்லோருமே பகவானைத்தான் நாடுகிறார்கள். சிலர் தெரிந்து நாடுகிறார்கள், சிலர் தெரியாமல் நாடுகிறார்கள். எப்படி என்றால், பகவான்னா யார், ஈஸ்வரன்னா யார் என்றால் மோக்ஷஸ்வரூபம், பூர்ணஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். யாருக்காவது ஆனந்தம் வேண்டாம், எனக்கு ஆனந்தம் வேண்டாம்னு யாராவது சொல்கிறார்களா என்றால் இல்லை. இப்போ எல்லோருமே மோக்ஷத்தை தான் நாடுகிறார்கள். ஒருவன் சொல்லலாம், நான் வீட்டை நாடுகின்றேன், நான் வேறு ஏதாவது பொருளை நாடுகிறேன்னு சொன்னால், அதிலிருந்து எதை அவர் நாடுகிறார்? ஆனந்தத்தை நாடுகின்றார், சுகத்தை நாடுகிறார். இப்போ இந்த உலகத்தில் எல்லோருமே, சிலர் தெரிந்து நாடுகிறார்கள், அவர்கள் முமுட்சுக்கள். சிலர் தெரியாமலும் இறைவனைத்தான், மோட்சத்தை தான், ஆனந்தத்தை தான் நாடுகிறார்கள். அப்பொழுது பகவான் என்ன சொல்லலாம்? எல்லோருமே என்னிடம் வர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது வேதாந்தத்தினுடைய திருஷ்டியில் பார்க்கிற பொருள். ஆனால் இந்த இடத்துல பொருந்தி வருகின்ற பொருள் என்னவென்றால், நாம் 2வது பொருள் பார்க்கின்றோம். மோக்ஷத்திற்காக மார்க்கத்தை எடுத்து செல்கின்றவர்களும் என்னுடைய பாதையில் தான் இருக்கிறார்கள், நான் வழிவகுத்து கொடுத்த பாதையில் தான் இருக்கிறார்கள்.
லௌகிக சுகத்திற்காக எடுத்துக்கொண்ட மார்க்கத்தை உடையவர்களுக்கும் நான் வகுத்து கொடுத்த பாதையில் தான் இருக்கிறார்கள். அப்ப பகவானுடைய மார்க்கம் என்ன என்றால் 2 மார்க்கம், பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம். ஞான மார்க்கம்ங்கிறது நிவிருத்தி மார்க்கம், கர்ம மார்க்கம்ங்கிறது பிரவிற்த்தி மார்க்கம். இந்த 2ல் ஏதோ ஒன்றைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். பிரவிற்த்தின்னு சொன்னால் இந்த உலகத்திற்குள் சென்று பொருளை அடைதல், சுகத்தை அனுபவிக்க விரும்புதல், அதற்கான சாதனைகளை செய்தல், இவைகளெல்லாம் பிரவிற்த்தி. நிவிருத்தி என்றால் மோட்சத்திற்கு வருதல். நிவிருத்தின்னு சொன்னால் உடனே சந்நியாசம் என்று நினைக்கக்கூடாது. மோட்சத்துக்காக முயற்சி செய்தல், அது நிவிருத்தி மார்க்கம். இவ்விதத்தில் போகியும் சரி யோகியும் சரி எல்லோருமே நான் வகுத்து கொடுத்த பாதையில் தான் இருக்கிறார்கள். என்னுடைய பாதைக்கு அப்பாற்பட்டு யாரும் செல்லவில்லை என்று கூறுகிறார். இப்போ அதர்மம் பண்ணுறவங்கெல்லாம் எந்த பாதையில் இருக்கிறார்கள்னு சந்தேகம் வரலாம். தர்மப்படி கர்ம மார்க்கத்தை எடுத்துபவர்கள் பகவானுடைய பாதையில் இருக்கிறார்கள். மோட்சத்துக்கு வருபவர்கள் பகவானுடைய பாதையில் இருக்கிறார்கள். நிஷித்த கர்மம் செய்பவர்கள்னா அவர்களும் பகவானுடைய பாதையில் வருவார்கள். காரணம் என்னவென்றால் பகவான் அபியுத்தான அதர்மஸ்யன்னு சொல்லி விநாசாய துஷ்கிருதாம்னு சொல்லி அவர்களையும் பகவான் தர்ம ரூபமாக தண்டிக்க போகின்றார். அதனால் யாராவது ஒரு தவறு செய்தால் நம்ம மனசு பொறுக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமோ, அந்த தவறுக்கு நாம் அந்த தவறு அவர் செய்யக்கூடாது, பலனை அனுபவிக்காமல் அவர் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். உண்மையில் நாம் யாருக்கும் சாபம் கொடுக்க வேண்டாம். அவரவர்களுடைய பாபத்தை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த தர்மத்தை பகவான் கையில் வைத்திருப்பதனால் யாரும் என்னுடைய பாதையிலிருந்து விலகி செல்ல முடியாது. ஒருவன் நிஷித்த கர்மம் செய்தாலும் தர்மம் பாப புண்ணியம்ங்கிற ஒரு கோளினால் பகவான் அவர்களை இழுத்து விடுவார். யாரும் பகவானுடைய பாதையிலிருந்து செல்வது இல்லை. அந்த பகவானுக்கு விதவிதமான பேரை சொல்லட்டும், விதவிதமாக பேசிக்கொள்ளட்டும், அந்த ஈஸ்வரன்கிற தத்துவமான பாதையிலிருந்து யாரும் விலகி செல்லவில்லை. தர்ம ரூபமாக ஈஸ்வரன் இருக்கின்ற காரணத்தினால். இப்போ மனிதர்கள் எல்லா விதத்திலும் என்னுடைய பாதையையே பின்பற்றுகிறார்கள். இனி 12வது ஸ்லோகம். காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. மீண்டும் ஒரு சந்தேகத்திற்கு இங்கு நமக்கு பதில் வருகின்றது. சென்ற ஸ்லோகத்தை படித்த உடனே ஒரு சந்தேகம் நமக்கு வரணும். என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகமே வரலையேன்னா இப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம் என்றால், இதற்கு முன் என்ன சந்தேகப்பட்டோம்? மோக்ஷத்தை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீர்கள் என்று சந்தேகம் வந்து, அந்த சந்தேகத்துக்கு எப்படி பதில் பார்த்தோம்? பகவான் என்ன சொன்னார்? நான் இவருக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், இவருக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டாங்கிற எண்ணம் கிடையாது. யார் மோட்சத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். ஆகவே எனக்கு ராகத்வேஷம் இல்லைன்னு பகவான் சொன்னார். இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? யார் எதை கேட்கிறார்களோ அதை பகவான் கொடுக்கறதுனால பகவானுக்கு ராகத்வேஷம் கிடையாது. மோட்சத்தை கேட்காததுனால நான் மோட்சத்தை கொடுக்கலின்னு பகவான் சொல்கிறார். இப்போ வர்ற சந்தேகம், மனிதன் ஏன் மோட்சத்தை கேட்க மாட்டேங்கிறான்? ஏன் மோட்சத்தை நாட மாட்டேன்? மோட்சத்தை மனிதன் நாடாததற்கு என்ன காரணம்? அப்படி ஒரு சந்தேகம் வரலாம் அல்லவா? மனிதன்
மோட்சத்தை உங்களிடம் கேட்கவில்லை என்றால் நீங்கள் கொடுப்பதில்லை. மனிதன் உலகத்தில் இருக்கின்ற அனர்த்தத்தை தான் கேட்கின்றார்கள், அழியக்கூடியதைத்தான் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏன் மனிதன் அவ்விதம் செய்கின்றான்? ஏன் எல்லோரும் உங்களிடம் மோட்சத்தை கேட்கவில்லை? அப்படி கேட்டுட்டா பகவான் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன் மனிதன் உங்களிடம் மோட்சத்தை கேட்கவில்லை? அதற்கு பதில் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஸ்லோகம் எதற்கு பதில்? ஏன் எல்லோரும் மோட்சத்தை நாடவில்லை, அதற்கு பதில். சென்ற ஸ்லோகத்தில் மோட்சத்தை நாடுபவர்களுக்கு பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் ஏன் எல்லோரும் மோட்சத்தை நாடுவதில்லை? என்ன பதில் சொல்லலாம்? ரொம்ப சுருக்கமான பதில் சொல்லணும்னு சொன்னால், கடினம், அவ்வளவு சுலபம் அல்ல. இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இருக்குது, ஏன் எல்லோரும் அங்கு செல்லவில்லைன்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்குது. சில பேர் அப்படித்தான், இது கஷ்டமாக இருக்குது விற்று, இது கஷ்டமாக இருக்குது விற்றுன்னு சொல்லி விடுவார்கள். கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் செல்லவில்லை. ஆனாலும் வேறு ஒரு அழகான காரணத்தை பகவான் சொல்கிறார். இந்த மனிதர்களுடைய புத்தியை பகவான் சொல்கிறார். மனிதர்களுக்கு என்ன புத்தின்னு சொன்னால், மனிதர்களுக்குன்னா யாருக்கோ அப்படின்னு அர்த்தம் இல்லை, நமக்கு தான். மனிதர்களுக்கு என்ன உணர்வு, புத்தின்னு சொன்னால் எப்படிப்பட்ட பாவனைன்னு சொன்னால், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய பலனை எவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடையணுங்கிறது மனிதர்களுடைய இன்டென்ஷன், பாவனை. குயிக்காக ரிசல்ட் வர்றதை தான் மனிதன் தேர்ந்தெடுக்கிறார்கள். கொஞ்சம் நாளுக்கு பிறகு ரிசல்ட் வருதுன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் யாருக்கு பொறுமை இருப்பதில்லை, அதை நாடி செல்வதில்லை. இப்போ மனிதர்கள் எதை நாடுகிறார்கள், எதை செய்கிறார்கள், எந்த செயலில் ஈடுபடுகிறார்கள்னு சொன்னால், எந்த கர்மத்தினுடைய பலன் மிக சீக்கிரம் வருகிறதோ அதைத்தான் நாடுகிறார்கள். ஒரு செயலினுடைய பலன் கொஞ்ச நாளுக்கு பிறகு வரும்னா அதை நாடுவதில்லை. இப்போ உதாரணமாக நமக்கு தலைவலிக்குது என்று வைத்துக்கொள்வோம். அலோபதியில் போனால் இந்த மருந்தை சாப்பிட்டா உடனடி க்யூர்னு சொல்கிறார். ஆயுர்வேதத்துக்கு போனால் தலையில் ஒரு எண்ணெயை தேய்ச்சி விட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தலைவலி சரியாக போயிடும், இனிமேல் இந்த தலைவலி வராதுன்னு வேறு சொல்லிவிடுவார்கள். அப்படி ஹோமியோபதியிலையோ ஆயுர்வேதமோ இன்றைக்கி ஏன் சக்ஸஸ் ஆகிறதில்லை? அதுக்கு என்ன காரணம்னா, அதனுடைய ரிசல்ட் இம்மீடியட்டு கிடையாது. அதனுடைய ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் காத்து இருக்கணும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம்தான் அவர் சொல்லுவார், 10 நாள் தலையில் தேய்ச்சிட்டு வாண்டுருவார். அலோபதிக்கு போனோன்னா இந்த மருந்து ஒரே நாள் சரியாக போயிடும்னு சொல்லுவார். ஒரே டோஸ் உடனே க்ளோஸுங்கிற மாதிரி. ஆள் அல்ல, அந்த நோய் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் மக்கள் அதனால தான் இன்றைக்கி அலோபதிக்கு செல்கிறார். அந்த மருந்து வந்ததுக்கு காரணம் என்ன? நமக்கு ரிசல்ட் குயிக்காக எது வருதோ அதைத்தான் நம்ம நாடுறோம். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா அதை நாடுவதில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், யோகாசனம் செய்யுன்னு சொன்னால் செய்ய மாட்டார்கள். ஏதோ ரோட்டில் ஓடிட்டு வான்னு சொன்னால் ஓடுவார்கள். காரணம் என்னென்னா, ஓடுனா உடனடியாக நல்லா தெரியுது. யோகாசனத்தினுடைய பலன் எப்போ யோகாசனத்தினுடைய பலன் தெரியும்னா, நீ ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன்னா, அது 60 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்குவோம். அதனால் உடனடியாக என்ன ரிசல்ட் வரும் அதுதான் வேண்டும். அதே போல் சிகரெட் முதலியவைகளினுடைய சுகம் இருக்கே, அதனுடைய பலன் இம்மீடியட். அது பஃப் உள்ளே போக போக சுகம். அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கஷ்டமாக இருக்குமேனா அது அப்புறம் பார்த்துக்குவோம். அப்போ மனிதனுடைய புத்தி என்னன்னா க்ஷிப்ரம். க்ஷிப்ரம்னா குயிக். எந்த கர்மத்தினுடைய பலன் சீக்கிரமாக நாம் அனுபவிக்க முடியுமோ அதைத்தான் மனிதர்கள் நாடுகிறார்கள். மோக்ஷங்கிறது அப்படி அல்ல. அது உடனே கை மேலே அது பலன் வராது. அதுக்கு பொறுமையாக இருக்கணும், அதற்கு தகுதியை அடையணும். ஆகவே மனிதர்களுடைய ட்ரெண்ட் என்னன்னு பகவான் சொல்கிறார் இங்கே. மனிதர்களுடைய புத்தி என்னன்னு சொன்னால், எது உடனடியான பலன் வருமோ அதைத்தான் நாடுகிறார்கள். மோக்ஷங்கிறது அப்படி இல்லை. நீ ரொம்ப வருஷமாக தர்மப்படி வாழ்ந்தா மன தூய்மை அடைவாய்,
அதனால் மனசு அமைதியாகும்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஏதோ கொஞ்சம் ஒரு பொய் சொல்லி ஏதாவது பண்ணால் உடனடியாக பணம் வருகின்றது. இப்போ எதை பார்க்கின்றார்கள்? க்ஷிப்ரம். க்ஷிப்ரம்னு சொன்னால் உடனடியாக வருகின்ற பலனை மனிதர்கள் பார்த்து பொறுமை இல்லாத காரணத்தினால் இதற்கு பிறகு வருகின்ற பலனை அவர்கள் பார்க்கின்ற சக்தியை இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லி, இங்கேயும் பகவான் ஜீவர்களுடைய நிலையில்தான் காரணத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய புத்தியில் இருக்கின்ற குறையினால் நாடுவதில்லை என்று சொல்கிறார்கள். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.